ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடியல் குரூப் கொலாப் 7 வந்து பண்ண போகிறோம். இது ஸ்டார்டிங்கே வந்து பண்ணியிருக்கணும், கேம் விளாட முடியாதனால வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 242 ரேடா டிக்கெட் இருக்குது. இதை வச்சு மீயோன் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் ஃபைல் எடுக்கணும் ஐடியா வந்து பண்ணி வச்சுட்டு இருக்கேன். நமக்கு ஒரு ஈவெண்ட் வேறு பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இதில். ஸோ ஒரு 3000 எசன்ஸ் ப்ளஸ் மீனோட ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அட்வான்ஸ்மெண்ட் 6 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து போட்டலாம். ஓகே, ஸோ பிடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியல் குரூப் கொலாப்புக்கு தனி, ரேட்டப் ட்ரா பேனலுக்கு வந்து தனி. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இருந்து பிடி கண்டினியூவாக நினச்சிங்கன்னா அதுக்கு இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன். ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் ஐடியல் ரேட்டப் ட்ரா பேனல் வருது பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக இருக்க 300, சாரி மீது இருக்க 3 ஹண்ட்ரட்ஸு. ஸோ அவங்க வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஹண்ட்ரட்ஸுமே ஆட் பண்ணிட்டு மொத்தம் 5 ஹண்ட்ரட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐடியல் குரூப் கொலார் பேனல் வந்து இருப்பாங்க. அங்கேருந்து நீங்கள் பிடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மல்டி புஸ்ஸு. ஸோ பிடியில் இருந்து ஓதுனீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சங்ஜினா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரா வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. சங்ஜினா வந்து டார்க் எலமெண்டல் பிரேக்கர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல கேரக்டர் தான், இருக்கிறது தான் எடுக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் ரேட்டப் ட்ரா பேனரில் வந்து வரும். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க ரேட்டப் ட்ரா டிக்கெட்ஸை எந்த பேனரில் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. நமக்கு நெக்ஸ்ட்டு சரி, அதாவது ஐடியல் குரூப் பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் டைம் வரும்னு நினைக்கிறேன். அந்த பேலன்ஸ் இருக்க 3 ஹண்ட்ரட்ஸ் வச்சுட்டு. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஜின்னா ஒரு 28 டேஸு ப்ளஸ் லியூஜிகா ஒரு 28 டேஸ், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் ஆகுது இதுலேயே. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 26 25 தான் வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் குரூப் பார்ட் 2 வந்து வரும். லாங் டைம் தான். பட் லியூ லைட் எலமெண்டல்னு வந்து முன்னாடியே வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாங்களா. மியூனை மோஸ்ட்லி வந்து ஸ்கிப் பண்ண சொல்லியிருப்பேன். பட் நமக்கு இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கல. ஸோ தேர்டு மல்ட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போச்சு. என்னடா பண்ணுறீங்க டே? கொஞ்சம் இயர்லியாக ஒரு எஸ்ஆர் கொடுக்கக்கூடாதா? கேட்டாலும் கொடுக்க மாட்டானுங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் கேட்போமே, பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் இயர்லியாக தாங்கடா. ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 மல்ட்டி பண்ணி நோ எஸ்எஸ்ஆர்ஸ். இன்னும் 200 டிக்கெட்ஸ் இருக்குது. 3 மில்லியன் தான் எடுக்க முடியும் போல். இயர்லியாக கொஞ்சம் தந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ 50 மல்ட்டி வந்து வந்தாச்சு. எங்கப்பா அந்த எரர் மெசேஜ் வரும்னு பார்க்குறேன், காணவே காணும். ரைட்டு, ஸோ 50 மல்ட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா புஷு தான். ஸோ 6th மல்ட்டி 60 சமன்ஸ் பண்ணி ஒன்றும் தரல. 3 மில்லியன் கிடைப்பாளங்கன்னா டவுட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது எனக்கு. அடப்பா வீலா, அநியாயம் பண்ணுறீங்களே. ஸோ ஓகே, ஸோ பிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. 60 to 70 இருக்குது. ஓகே, ஸோ எரர் மெசேஜ் வந்து வந்துருச்சு. ஒரு டபுள் எஸ்ஆர் வந்து கொடுத்தா கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். என்ன விழுந்திருக்கு? கமான் ட்ரிபிள் எஸ்எஸ்ஆர். ரைட்ரா, 70th வந்து தந்துருக்கானுங்க. லாஸ்ட்டு போய் பிச்சை போடுற மாதிரி தந்துருக்கானுங்களே. டேய், ஏன்டா அநியாயம் பண்ணுறீங்க? ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எஸ்ஆர் வந்து பேனரில் வந்து 7 வந்து பண்ணிட்டோம். யார் விழுந்திருக்கா? ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் லாங்? யார் இது? ஓ, மியோன் தானே இது. ரைட்டு, பேரே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மறந்துடுது. ரைட்டு, ஸோ மீனோட ஃபஸ்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இது வந்து அட்வான்ஸ்மெண்ட் 2ன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பிக்கப் எஸ்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிறோம். கிட்டத்தட்ட 70 சமன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். எங்கிட்ட நான் கணக்கு போடுறது. ஓகே, ஸோ 80 சமன்ஸ் வந்து பண்ணி ஒரே ஒரு மியோன் காப்பி வந்து எடுத்துருக்குது. இங்கே கொஞ்சம் சமன் பண்ணலாம் பார்க்குறேன். பட்டு கஸ்டம் டாட்டிக்கு எனக்கு வந்து தேவைப்படுது. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஓப்பன் ட்ராப்னா இருக்குது. என்னடா டேய், அடா பாவீங்களா, எஸ்ஆர் கொடுத்துட்டானுங்களே. டேய் என்னடா இது அங்கிட்டு கொடுத்துருந்தீங்கன்னா வேகமாக எடுத்துருப்பேன்டா. ரேட்டர் ப்ராட்டிக்கெட் கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பேனே. ஓ மை காட், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ போய் சமன் பண்ணுறோனோ அப்போ தான் வந்து எஸ்ஆர் வந்து தருவானுங்க. அதுவும் வந்து என்ன 20th தான் வந்துச்சு. ரேட் ஆஃப் டாட்டிக்கிட்டு தான் மெயினாக சேர்த்து வைக்கணும். அதில் கிடைக்க மாட்டேதே லக்கு. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? ஓகே, ஸோ 9th மல்ட்டி தானே இது. பூஸ் ஓ 100 சமன்ஸ் வந்து பண்ணியாச்சாங்க. ஸோ 100 சமன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மில்லியன் காப்பி தான் கிடச்சிருக்கு. என்னடா நியாயம் பண்ணுறீங்க டேய்? ஒரு பிட்டி லாஸ் ஆனால் கூட வந்து பிரச்சனை கிடையாது. 1000 எசன்ஸ் வந்து கிடைக்கும். கமான், ஒரு டபுள் ட்ரிபிள் மல்டிபிள் ஏதோ ஒன்று கொடுங்கடா. 5 எஸ்ஆர் கூட கொடுங்கடா பேனரில். நான் தாராளமாக எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ
120 சமன்ஸ் வந்து பண்ணிட்டு ஒரே ஒரு மியூன் தான் கொடுத்துருக்கானுங்க. என்னடா டே நியாயம் இது? 70 தந்தீங்கன்னா 140 210 டிக்கெட்ஸ் 210 டிக்கெட் வந்து போடும். ஸோ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 30 டிக்கெட் தான் இருக்கா? டேய் அடியாதே பண்ணாங்கடா, கொஞ்சம் தாங்கலாம். நான் ஒரு SSR SSR வெறும் SR மட்டும் தரானுங்க. SRலாம் கேட்டா டேய் என்னடா அது? ஓகே, ஸோ எரர் வந்துருச்சு. 70 120 140. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 70 வந்து தரானுங்க. நியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ SSR மை காட். ஸோ அதே தான் மியூன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ மியூனோட செகண்ட் காப்பி வந்து எடுத்தாச்சு. அட்வான்ஸ்மெண்ட் 3 போட்டாச்சு மியூனை வந்துட்டு. இதுக்கு எவ்வளோ சமன்ஸ் ஆகிருக்குது? 140 சமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. எப்பாடா என்னடா நியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஏர்லியாக தாங்கலேண்டா டேய். அட்லீஸ்ட் ஒரு 3 SR எடுத்துக்கலாம். கொஞ்சம் லக் இருந்துச்சுன்னா அந்த வெப்பன் ட்ராபனருக்கு மட்டும் போகாமல் இருந்தால் என் வாயை வச்சு நானே வாங்கி அடிக்கிறேன். SRஆ அல்லையிலே கொடுக்குறானுங்க நமக்கு. SR வந்து பார்த்தீங்கன்னா கேமில் எல்லாமே பழைய யூனிட்ஸாக வந்துருக்குது. புதுசாக எதுவும் ஹண்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் பண்ண மாட்டாங்க, ஏனே தெரில. ஸோ எத்தனை மல்டி பண்ணியிருக்கோம் தெரில, கணக்கே வைக்க முடியல. ரைட்டு போட்டு முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் ஒரு 40 ரேட்டை ட்ரா பண்ணணுமா? 40 பண்ணிட்டா எவ்வளோ இருக்கும்? மீது 30 தான் இருக்கும். ஸோ அதே தான், அந்த பிட்டிக்கிட்ட தான் வருது எல்லாம். ரைட், என்ன பண்ணுறது? ஸோ அட்லீஸ்ட் ஒரு சம்மன்லையாச்சும் ஒரு SSR வந்து கொடுத்தீங்கன்னா டக்குன்னு அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு மீதி இருக்கிற இடம் டிக்கெட் வந்து பார்த்தோன்னா சேர்த்து வச்சிடலாம். ஸோ கொஞ்சம் ஏர்லியாக தாங்கடா. ஓகே, இருக்கிற பேட் லக்கு எங்கிட்டலாம் போடலான்னு பார்க்குறேன். தயவு செஞ்சு. ஓகே சூப்பர், தரல. ஓகே, இன்னும் ஒரு சம்மன் வந்து பண்ணிட்டு நம்ம அங்கிட்டு போயிடுவோம். அடா பாவீங்களா டேய், ஐயோ அடங்கம்மால டேய், என்னடா இது டேய்? Life feels like shit. SSR எங்கே போய் தரானுங்க வெப்பன் மேனரில்? இருக்கிற பேட் லக் அங்கிட்டு போகலான்னா இருக்கிற குட் லக்லாம் அங்கிட்டு தான் போய் விழுகுது. டேய் என்ன பண்ணுறீங்க? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எரிச்சல் ஆகிட்டு இருக்கும். அட்லீஸ்ட் கஸ்டம் டாலர் சமன் பண்ணியிருந்தா கூட ஓகேன்னு இருக்கு. போய் வெப்பன் மேனரில் தரானுங்க. வெப்பன் எடுத்து வச்சு என்ன பண்ணுறது நான்? ஓகே, ஸோ இயர்லியா 50 to 60 நினைக்கிறேன் இது வந்துட்டு. ஓகே, ஸோ ஒரு SSR இங்கே ஒரு SSR கொடுத்தா நல்லாயிருக்கும். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஃபேக் அவுட்டுன்னு நினச்சேன், பட் இல்லை. ஃபேக் அவுட்லாம் பார்த்து பல வருஷம் ஆகுது. கேமில் இருக்கா என்ன ஃபேக் அவுட்லாம்? ஓகே ஓகே, பட் அட்லீஸ்ட் வந்து ஜெயிச்சாச்சு. மியூன் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட்டு 4ன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு காப்பி மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்குது. 40 டிக்கெட் இருக்குது. ஸோ பெரிய மனசு பண்ணி ஒரு இயர்லி SSR வந்து கொடுத்தாங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து போட்டுக்கிறவே. தயவு செஞ்சு அந்த பக்கமே நான் வந்து போகவே மாட்டேன். அவனுங்க கரெக்டாக வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட் அவன் பண்ணேன்னா எனக்கு 2 SSR வருது அந்த சைடு. நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் லெனன் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் டா பேனர் வந்து விட்றாங்களா. ஸோ அதனால தான் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் கஸ்டம் டா டிக்கெட்லாம். இப்போ வந்து ஸ்பெண்ட் பண்ணால் வேஸ்ட்டு. ஓகே, ஸோ கமான் கேஸ், ஒரே ஒரு SSR இன்னும். ஆனால் 30 டிக்கெட் அதுக்குள்ளே போச்சு. அட பாவிங்களா. ரைட்டு, 10 டிக்கெட் இருக்குது. லாஸ்ட்டு சம்மன் இஸ் த லக்கியஸ்ட் சம்மன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது நான் தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு SSR வந்து கிடைக்கும். அட போயிலா, SSRக்கும் வித்தியாசம் தெரியலையாடா, எடா கடுப்பேத்துறீங்க. ரைட்டு, ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு எசன்ஸ் ஸ்டோன் வந்து கலெக்ட் வந்து பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஒரு 3000 கிடைக்குமா? ஓகே, ஸோ அட்வான்ஸ்மெண்ட் 4 டக்கு டக்கு டக்குன்னு டக்கு 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 டக்கு. ஓகே, ஸோ அட்வான்ஸ்மெண்ட் 4 போட்டாச்சு. அட்வான்ஸ்மெண்ட் 5 போடலாமா? வேணா இருக்கணும், டிக்கெட் வேஸ்ட் ஆகும். ஸோ ஓகே, 3000 எசன்ஸ் வந்து கிளைம் வந்து பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ 40 வந்து பண்ணியிருக்கேன்னா, ஸோ 50. ஓகே, ஸோ ப்ளீஸ் கிவ் மீ அன் SSR. ஐ நோ யூ ஆர் குட் கேஷ் நெட் மார்பிள். இந்த தடவை கண்டிப்பாக தந்துடுவீங்கன்னு தெரியும். இதுக்கு மேலே வந்துட்டு எனக்கு எசன்ஸும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரேட்டப்டா டிக்கெட்டில் ப்ளீஸ். டேய் 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 என்னடா நினைக்கிறீங்க டேய்? இந்த டிக்கெட்டும் இல்லை எசன்ஸும் இல்லை. 1000 எசன்ஸ் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணுறது? வேறு எங்கேயும் எசன்ஸ் கிடைக்கும். பேசாமல் டிக்கெட் யூஸ் பண்ணிட்டு சூவாக்கு அட்வான்ஸ்மெண்ட்டு ஜியோவில் இருக்கோ. ஸோ ஸ்டோரி ஈவெண்ட்டில் வேறு எடுக்கணும். ஸோ இங்கிட்ட ஒரு எடுத்துகிட்டு ஒரு 1000 கலெக்ட் பண்ணலாமா?
ஓகே ரைட்டு. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷில் வந்துடுறேன். ஃப்ளாஷ் 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 ஃப்ளாஷ். ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2500 இருக்குது, போதும் நினைக்கிறேன். ப்ளீஸ்ரா டே பெரிய மனசு வந்து கொடுத்துருங்க. ஸோ 53 to 63 இருக்குது. ஓகே ஸோ இந்த தடவை கண்டிப்பாக சார் தந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், காண்டே தரானுங்களே டே, என்னடா பாவம் பண்ணே டே. ஓ மை காட். ஓகே ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்டோரி மோடெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கிட்டு இங்கிட்டு பிச்சை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிக்கெட்டை வந்து சேர்த்துட்டேன். என்ன சொல்கிறது, ஒரு 10 டிக்கெட் 20 டிக்கெட் மிச்சம் பண்ணனாங்கலாம் பண்ண விட மாட்டானுங்க. விழுந்துச்சு பார்த்தீங்களா வெப்பன் ட்ராப் பேனரில் அந்த SSR. ஐயோ அதெல்லாம் என்ன சொல்கிறது, தேவையே இல்லை அதெல்லாம். ஓகே ஸோ அட்லீஸ்ட் ஒரு SSR ஆச்சு தரணும் இதில். சூப்பர் எரமேச்சு இது வந்துருச்சு. ஒரு 2 SR மட்டும் தாங்கடா ப்ளீஸ்டா. வானுக்கு அட்வான்ஸ்மெண்ட் 7 வந்து போட்டுக்கிறேன். லக்கு நல்லா இருக்குது, எனக்கு வந்து தெரியும் SSR தான். ஒன்றே தரானுங்களே. ஸோ ஒரே ஒரு SR வந்து தந்துட்டானுங்க. பிடி எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சிருவேன் நினைக்கிறேன், ஏன்னா ட்ராப் ரேட் அப்படி தான் வந்துருக்குது. ஓகே ஸோ வந்து மியோன் தான். ஸோ மியோன் தான் வந்துக்கிட்டு இருக்கிறா. என்னடா வந்து வச்சுருக்கீங்க காய்ச்சா ட்ராப் ரேட்லாம். நான் கூட சூவா வந்து கிடைப்பான்னு பார்த்தேன், பட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ரேட் வந்து மியோனுக்கு அதிகமாக இருக்குது. ரைட்டு இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சமன்ஸு என்னத்த சொல்கிறது, எனக்கு தேவைப்படுற ஹண்டர்ஸ்லாம் தரமாட்டானுங்க. பட் போயும் அந்த பாலாப்பனும் வெப்பன் ட்ராப்பானில் தான் விழுவிடுவான். வெப்பன்ஸும் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் வந்து பண்ணல, அடுத்த அப்டேட்லேயும் வரலன்னு நினைக்கிறேன் புது வெப்பன் எதுவும். ஸோ அந்த டிக்கெட்டை வச்சு நான் என்ன பண்ணனே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அங்கே போய் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பிட்டி கூட இல்லை, கரெக்டாக 20 சம்மில் வந்து தரானுங்க. என்னடா நியாயம் இது டேய். ரைட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்வான்ஸ்மெண்ட்டு 4 போடக்கூடாதுன்னு நினச்சிட்டானுங்க போல். ஒரு டிக்கெட்டை வேறு ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் நான். பட் பரவாயில்ல, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மியூன் அட்வான்ஸ்மெண்ட் 6 வந்து போட்டாச்சு. அந்த ஈவெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து போட்டிருந்தீங்க, அட்வான்ஸ்மெண்ட் 6 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். அட்வான்ஸ் 6னால் என்ன யூஸ் இருக்குன்னு கேட்குறீங்க, ஒன்றும் கிடையாது. ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகும். எனக்கு தெரிஞ்சுட்டு அட்வான்ஸ்மெண்ட் 5 வரைக்குமே வச்சுருக்கலாம். எதுக்கு வேஸ்ட்டு அட்வான்ஸ்மெண்ட்டு 6 வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு தெரில. இந்த ஈவெண்ட்டில் எனக்கே வந்து கன்ஃபியூஷிங்காக தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சமன்ஸு. அடுத்த அப்டேட்டில் சங்ஜினாக வந்து சவுண்ட் வந்து பண்ணணும். அடுத்து லியூஜிக்கு அங்கே வேறு வரனாலே எனக்கு கன்ஃபார்ம் வந்து பண்ணல. ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறீங்க? ஒரு லீக் சோர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் நமக்கு கேமில். என்டர்டெய்னிங்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். பட் நெட்மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கேம் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கனால அவனுக்கு மார்க்கெட்டிங் வந்து பண்ண தெரில. சோலோ லெவலிங்க என்ன போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஓகே மியோனை வந்து எடுத்தாச்சு. அவ்வளோ லைட் எலமெண்டல் டிபிஎஸ். யூஜி அங்கே வந்து அவனும் லைட் எலமெண்டல் டிபிஎஸ் லைட்டாக வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. மெயினாக நமக்கு இப்போ கேமில் தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஹண்டர்ஸு. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ஹண்டர் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. யார் லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆனால் எனக்கு தெரிஞ்ச அகாடமி சிமிசூன்னு நினைக்கிறேன், லைட் எலமெண்டல் சப்போர்ட் யூனிட். அதுக்கடுத்து நமக்கு சப்போர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கேம் ரிலீஸ் வந்து பண்ணலாம், கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணலாம்னு நினைப்போம். ஓகே இதோட பார்த்து வீடியோ வந்து என்ன பண்ணிக்கிறோம், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கிளிக் பண்ணிக்கிறீங்க. பாய்.